வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்மியோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட்டர் சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகே, அதாவது இதில் வந்து ஏபிசி, அடுத்து இஎஃப்ஜி, ஐஜேகே, எம்என்ஓக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏபிசிடியோட ஃபேஸ் வேல்யூ தெரியணும். அதாவது ஏனா 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிறது வந்து 21வது லெட்டர், எக்ஸுங்கிறது 24, இந்த 24, 23 இதுதான் வந்து இதோட ஃபேஸ் வேல்யூ. இது நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா இதை மனப்படமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறையா டாப்பிக்கில் இது தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கு நடுவில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ மூணு லெட்டராக இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெட்டருக்கும் அடுத்த ஃபஸ்ட் லெட்டருக்கும் தான் ரிலேஷன் இருக்கும். அடுத்த ஃபஸ்ட் லெட்டர், அடுத்த ஃபஸ்ட் லெட்டர். ஓகே, இந்த மாதிரி தான் ரிலேஷன் இருக்குமே தவிர இந்த ஏபிசிக்கு நடுவில் எந்த ரிலேஷனும் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு லெட்டராக வந்து கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு இதில் ஏ இருக்குது, அடுத்ததில் ஃபஸ்ட்டு இ இருக்குது, அடுத்ததில் ஃபஸ்ட்டு ஐ இருக்குது, அடுத்ததில் ஃபஸ்ட்டு எம் இருக்குது. ஸோ அப்போ இந்த விடுபட்ட இடத்துல ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏவோட ஃபேஸ் வேல்யூ 1, இயோட ஃபேஸ் வேல்யூ 5, ஐக்கு 9, ஓகே, எம்முக்கு 13. இப்போ உங்களுக்கு என்ன லாஜிக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். 1ஓட 4 கூட்டினா 5, 5ஓட 4 கூட்டினா 9, 9ஓட 4 கூட்டினா 13, 13ஓட 4 கூட்டினா 17. ஸோ 17 எந்த லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ? கியூவோட ஃபேஸ் வேல்யூ. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு கியூ தான் வந்திருக்கணும். கியூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்சர். இது ஆல்ரெடி ஆர்மியில் கேட்டிருந்த கொஷின் தான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மற்ற லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ 2 ஆப்ஷன் வந்து கியூவில் இருக்குது அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்து 2வது லெட்டர் என்ன, 3வது லெட்டர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, டிகேஒய் அந்த மாதிரி ஆரம்பிக்குது. இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமாகவே கம்ப்ளீட் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி கிராஷ் கோர்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 135 வீடியோஸ், 20 ஃபுல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா இதில் 1 இயர் வேலிடிட்டி உண்டு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.